ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். நிறைய பேர் நோன்பு கஞ்சியை வீட்டில் வந்து ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளான நோன்பு கஞ்சி பயங்கர டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். ரேஷன் அரிசியை வச்சு செய்ய போகிறோம். இதை விட ஈஸியாகவும் இதை விட டேஸ்ட்டாகவும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கறியோ காய்கறியோ எதுவும் சேர்க்காம பள்ளிவாசல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய நோன்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 4 கிராம்பு சேர்த்துட்டு 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது போடுறதுனால அந்த கஞ்சிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். சிலர் சீரகம் சேர்க்காமல் செய்வாங்க. ஆனால் நம்ம சீரகம் சேர்த்து செய்யும் போது தான் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அது மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போது ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நோம்பு கஞ்சிக்கு காரம் ஹைலைட்டாக தெரியணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட கூட பிரச்சனை கிடையாது. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கிட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் புதினா மல்லியும் வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எதுவும் வதங்கக்கூடாது, டேஸ்ட் வந்து மாறி போயிடும். சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம 10 நிமிஷம் போல் ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசியும் 1/2 டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பும் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இருக்கு இல்லையா, பைத்தம்பயிறு, அது வந்து சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணல. தக்காளி ஆட் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து புளிப்பு சுவை கிடைக்கும். ஸோ விருப்பப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். தக்காளியே போடாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரால் 1 டம்ளர் போட்டேன். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஞ்சி கிடைக்கும். இப்போது இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவு அரிசி போட்டோம் இல்லையா, அதே டம்ளரால் 9 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி வச்சா தான் நமக்கு நல்ல அரிசி வெந்து குழைவாக கிடைக்கும். இப்போது கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கஞ்சிக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படின்னு எந்த மசாலா பொடியும் சேர்க்கக்கூடாது. இப்படி தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த கஞ்சியோட ஃப்ளேவர் வந்து கரெக்டாக பள்ளிவாசலில் கிடைக்க மாதிரி இருக்கும். நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நிறைய சேர்த்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும், நல்லாவும் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரோட மூடி போட்டு இதை வந்து ஒரு 6 விசில் போல் விட்டுக்கலாம். அப்போ தான் அரிசி பருப்பு நல்லா வெந்து கஞ்சி போல் குழைவாக கிடைக்கும். இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழைவாக வெந்து வந்திருக்கு. கரண்டியால் நம்ம மசிச்சு விடும் போதே தெரியும் பாருங்கள். மசிக்கவே தேவையில்லைங்க, அப்படி கரண்டியால் கிளறும் போதே வந்து நமக்கு அப்படியே கூழ் போல் ஆகிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். சில பள்ளிகளில் கஞ்சி கெட்டியாக கொடுப்பாங்க, சில பள்ளிகளில் கொஞ்சம் தண்ணியாகவே கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், நிறைய பேருக்கு கட்டியாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க பிடிக்கும். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தண்ணி சேர்த்து நான் கிளறி விட்டுருக்கேன். உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கட்டியாவோ அல்லது கொஞ்சம் தண்ணியாவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சில பள்ளிவாசல்களில் செய்யக்கூடிய அந்த காய் எதுவும் சேர்க்காம, கறி எதுவும் சேர்க்காம ப்ளெயினாக செய்வாங்க இல்லையா, அந்த கஞ்சி தான் செஞ்சுருக்கோம். அதுவும் நம்ம ரேஷன் அரிசியை வச்சு செஞ்சுருக்கோம். ரேஷன் அரிசிக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம். குறிப்பாக பச்சை அரிசியில் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எந்த பச்சை அரிசியாக வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக பள்ளிவாசலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக தேங்காய் பூ மட்டும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.